ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேக்கெட் காளானை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு அது நல்லா ஊற வச்சுருங்க ஒரு 1/2 ஹவருக்கு. அப்புறம் ஒரு பெரிய அடி கனமான ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம் அதில் ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் அது சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச காளான் இருக்கலைங்க, மேரினேட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதை இதில் போடணும். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த ஊற வச்சு காளான் போட்டுட்டு நல்லா எல்லாமே வேகணும். எல்லாம் கலந்து அந்த மசாலாவோடு அந்த வெங்காயம், தக்காளிலாம் போட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அந்த ஆயில் தனியாக வரும், தெரியும். அது வரைக்கும் நம்ம போடணும். ஒரு கைப்பிடி மின்ட் லீவ்ஸ் போடணும். போட்டுட்டு நான் பாஸ்மதி யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் பாஸ்மதிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதை பாஸ்மதி ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி. அதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஓப்பன் பண்ணால் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இன்றைக்கே சேர்ந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.